ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்து கிடக்கும் காலி மது பாட்டில்கள். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மொட்டை மாடியில் குவிந்து கிடக்கும் மது பாட்டில்கள். இது மலை போல் குவிந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அலுவலக ஊழியர்கள் மது அருந்திவிட்டு காலி மது பாட்டில்களை போட்டுள்ளனரா என பொதுமக்கள் கேள்வி. சமூக விரோதிகள் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தை மது அருந்தும் கூடாரமாக மாற்றி வருகிறார்கள் எனவும் கேள்விகளை எழுப்பியுள்ளார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் கிரண் இணைந்திருக்கிறார். வணக்கம் கிரண், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் கடலூர் சாலையில் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் அமைந்துள்ளது. அவ்வாறு உள்ள இந்த அலுவலகத்திற்கு பட்டா சிட்டா மாற்றுதல், நிலப்பிரச்சினை சான்றிதழ் வழங்குவதற்காக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். அவ்வாறு உள்ள இந்த அலுவலகத்தின் மொட்டை மாடியில் குடித்துவிட்டு போட்ட பல்லாயிரக்கணக்கான காலி மதுபான பாட்டில்கள் மலை போல் குவிந்து கிடப்பதால் பொதுமக்கள் கொந்தளிப்பு அடைந்து வருகின்றனர். தங்களின் பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் அலைக்கழிக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தங்களுக்கு உண்டான அரசு அலுவலகத்திலேயே இது போல குடித்துவிட்டு காலி மது பாட்டில்களை மொட்டை மாடியில் போட்டு வைத்திருப்பது குடிகாரர்களின் கூடாரமாக அரசு அலுவலகம் மாறிவிட்டதாக தற்போது குற்றச்சாட்டு வைக்கின்றனர். இது குறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய விசாரணை மேற்கொண்டு அரசு ஊழியர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை டாஸ்மாக் பாராக மாற்றியுள்ளார்களா அல்லது சமூக விரோதிகள் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தை மது அருந்தும் கூடாரமாக மாற்றி வருகிறார்களா என உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என தற்போது பொதுமக்களானது அந்த பகுதியில் கோரிக்கை வைக்கின்றனர். அபிஷேக்.